2022 TNPSC குரூப் 1ல கேட்கப்பட்ட மேக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுருக்குக 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் வித்தின் ப்ராக்கெட் 3 × 2 - 6 டிவைடட் பை 2. ஸோ இது சுருக்குக சொல்லியிருக்காங்க. ஸோ சுருக்குகளை நம்ம எப்பயுமே போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். BODMAS. பீனா ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃபு, டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், அடுத்து தான் சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பீனா ப்ராக்கெட்டில் இருக்கிறது முதல்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ முதல்ல ப்ராக்கெட் பண்ணால் 6 6 டிவைடட் பை 2னா 1 2 2 6. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 6 - 3 3. இங்கே 8 டிவைடட் பை 2 இருக்குது. டிவைடட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 1 2 2 8. அப்போ 100 + 4 104. அப்போ 104 + 3 107. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 107. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொதுமடங்கின் மதிப்பானது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பை விட 6 மடங்கு ஆகும். மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பு 12. அவ்விரு எண்களில் ஒரு எண்ணானது 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. அதாவது 2 நம்பரோட எல்சிஎம் வந்து அதோட HCFோட 6 மடங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 6 மடங்காகவும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 2 நம்பரோட பெருக்கற்பலனானது அவ்விரு எண்களோட எல்சிஎம் அண்ட் HCFோட பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே எல்சிஎம் வந்து என்ன, HCFோட 6 மடங்கு. ஸோ அப்போது A × B = எல்சிஎம்க்கு பதிலாக 6 × HCFன்னு போடலாமா? இங்கே அடுத்து இங்கே ஒரு HCF இருக்குது, அதாவது மீப்பெருவத்தி இருக்குது. இதில் ஒரு நம்பர் வந்து 36ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை 36 × B. அடுத்து HCFோட வேல்யூ 12ன்னு சொல்லியிருக்காங்க. மீப்பெரு பொது காரணி மதிப்பு 12. அப்போது HCF இருக்கு போல 12 போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவை B தான் தெரியும், இன்னொரு நம்பர் தான் தெரியும். அதனால் B இங்கிட்டு மற்ற எல்லாத்தையும் எங்களுக்கு கொண்டு போனால் B = 6 × 12 × 12 டிவைடட் பை 36. 1 6 6 6 36 1 6 6 2 12 12 × 4 24. அப்போ அந்த மற்றொரு எண் என்னன்னா 24. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A is to B 2:3, B is to C 2:4, C is to D 2:5 எனில் ADக்கு சமமான விகிதம். அதாவது 3 நம்பர் விகிதத்தில் கொடுத்துருக்காங்க, இஸ்டூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏக்கும் டியோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ABCD எல்லாத்தையும் தனித்தனி எழுதிருக்கான். ABCD. இப்போ A is to B வந்து என்ன 2:3. இப்போ A is to B யோட வேல்யூ 2:3. அடுத்து B is to Cன்றது 2:4. அப்போ Bக்கு நேராக 2, Cக்கு நேராக 4. அடுத்து C is to D 2:5. அப்போ Cக்கு 2, Dக்கு நேராக 5. ஸோ இங்கே கேப் இருக்கிற, இப்போ இங்கே கேப் இருக்கா, ஸோ அதை இங்கிட்ட இருக்க நம்பரை எழுதிக்கணும் 3 3. அதே மாதிரி இங்கே இருக்கிற கேப்புக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அந்த நம்பர் எழுதிக்கணும். அதே தான் இங்கே கேப் இருக்கிறதுக்கு ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதிக்கணும். அப்போ 2. அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 கேப்புக்கு இந்த ரைட் சைடில் இருக்க நம்பர் எழுதிக்கணும் 2 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே மொத்தமாக எழுதுனா தான் மொத்த இதோட விகிதம். அப்போது 2 4 4 8 இஸ்ட்டு 2 6 6 12 இஸ்ட்டு 3 12 12 24 இஸ்ட்டு 3 12 12 60. இதுதான் மொத்த விகிதம். இந்த ABCDக்குள்ள மொத்த விகிதம். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கும் டிக்கும் இடையில இருக்கிற விகிதம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏக்கும் டிக்கும் இடையில உள்ள விகிதம் என்னன்னா 8:60. இதை மேலும் குறைக்கலாமா? 2 8 5 60. ஸோ அப்போ இதுதான் ஏக்கும்
2:15. அப்போ ஏக்கும் டிக்கும் இருக்கிற விகிதம் என்னன்னா 2:15. 2:15. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசல் 6000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதம் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் 8000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டு எவ்வளவாக இருக்கும்? அதாவது 6000 ரூபாய் 5 வருஷத்துக்கு 4% கிடைக்கிற தனி வட்டியானது 8000க்கு 3% வட்டி வீதத்துக்கு ஒரு எண் தெரியாத ஒரு எண் ஆண்டுகளில் கிடைக்கிற தனி வட்டியும் சமம். 6000க்கு 5 வருஷத்துக்கு 4% கிடைக்கிற தனி வட்டியும் 8000க்கு 3% வட்டி வீதத்தில் ஒரு எண் ஆண்டுகளில் கிடைக்கிற வட்டி வீதமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு தனி வட்டி சமம்னால அது ஈக்குவல் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியாத எண்ணை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எண்ணெய் இங்கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இங்கிட்ட கொண்டு போயிடலாம். அப்போ n = இந்த 100க்கு 100 இங்கே அடிச்சிடலாம். இங்கே 3 0 இங்கே 3 0 அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்கு? 6 × 5 × 4 டிவைடட் பை மேலே இருக்க 8 3 கீழே வந்துடும் 8/3. 1 3 3 2 3 6 1 2 1 4 2 8 2 2 கேன்சல். இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 5. ஸோ அப்போ மொத்த ஆண்டுகள் என்னன்னா 5. ஸோ அப்போ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஆப்பிளின் விலை 60, கொய்யாவின் விலை 90 மற்றும் மாம்பழத்தின் விலை 60 எனில் மாதுளையின் விலை என்ன? ஆக்சுவலாக இது வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கிடையாது, இது ஜென்ரல் ரீசனிங் கொஸ்டின். ஏன்னா ஆப்பிள் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, கொய்யா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, மாம்பழம் ஒரு வேல்யூ தான், மூணாவதாக ஒரு பழத்தோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம மேக்ஸமாக தான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம், அது மேக்ஸம் கிடையாது. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா இப்போ மூணுமே வேறு வேறு பழங்கள், ஆனால் மூணாவதாக ஒரு பழத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 பழத்துக்கும் எந்த வித சம்மந்தம் கிடையாது, வெறும் ஆப்பிள் மாம்பழம். ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா மேலேயே நம்மளுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கும் போது ஏன் தமிழ்லையும் மறுபடியும் ப்ராக்கெட்டில் அதோட இங்கிலீஷ் லெட்டரை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினில் இருக்கிற கீவேர்டு. இப்போது இந்த லெட்டர்ஸை வச்சு தான் இந்த வேல்யூஸை அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆப்பிளில் 1 2 வவ்வல் இருக்கா? இங்கே இப்போது ஆப்பிளும் 60 ரூபா, மேங்கோவும் 60 ரூபான்னு இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்கணும். ஏ ஒரு தடவை இருக்குது, இந்த ரெண்டுக்குமே இருக்கிற ஒரே சிமிலாரிட்டி என்னென்னா ஏ ஒரு வவ்வல் இருக்குது, இ ஒரு வவ்வல் இருக்குது. அதே மாதிரி ஏ ஒரு வவ்வல் இருக்குது, இ ஒரு வவ்வல் இருக்குது. இது ரெண்டும் தான் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி. இதில் 2 வவ்வல், இதில் 2 வவ்வல், அதனால 60ன்னு இருக்குது. இப்போ 2 வவ்வல் 60னா அப்போ ஒரு வவ்வலுக்கு வேல்யூ வந்துன்னா 30. அப்போ ஒரு வேல்யூ, அப்போது இந்த பழங்களோட இங்கிலீஷ் லெட்டரில் எத்தனை வவ்வல் இருக்கோ அதுக்கு 30ன்ற வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதை அப்படியே இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். கோவாவில், அதாவது கோவாவில் மொத்தம் 1 2 3 வவ்வல் இருக்குது. ஒரு வவ்வலுக்கு 30னா அப்போ 3 வவ்வலுக்கு 90 வருதா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ரிலேஷன்ஷிப் சரிதான். அப்போ ஒரு வவ்வலுக்கு 30னா 2 வவ்வலுக்கு 60, இந்த ரெண்டுக்கும் இருக்குது, 3 வவ்வலுக்கு 90. ஸோ அப்போ பொமோகிரானட்டின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பொமோகிரானட்டில் எத்தனை வவ்வல் இருக்கோ அதை 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதான் அதோட விலை. ஸோ பொமோகிரானட்டில் எத்தனை வவ்வல்னா உயிரெழுத்து. இங்கிலீஷ் லெட்டரில் மொத்தம் உயிரெழுத்து என்னன்னா AEIOU, 5 உயிரெழுத்து தான் இருக்குது. ஸோ அப்போ பொமோகிரானட்டில் எத்தனை வவ்வல்ஸ் லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. அப்போ பொமோகிரானட்டில் மொத்தம் 5 வவ்வல் லெட்டர் இருக்கு. ஒரு வவ்வலுக்கு 30ன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ 5 × 30 150. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பொமோகிரானட்டின் விலை என்னன்னா 150. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 மற்றும் 2 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி காண்க. அதாவது அசல் 15,000 இருக்கு, எண்ணு வந்து 3 வருஷம் இருக்கு. ஆனால்
ஒவ்வொரு வருஷமும் 3 வட்டி வீதம் போடுறாங்க. ஸோ அதனால கிடைக்கிற மொத்த வட்டி கேட்டிருக்காங்க. இது வந்து R1 வச்சுக்கிறோம், இது வந்து R2 வச்சுக்கிறோம், இது R3 வச்சுக்கிறோம். அப்போ 15,000க்கு 3 வருஷம்னா இது முதல் வருஷத்துக்கு, இது ரெண்டாவது வருஷத்துக்கு, இது மூணாவது வருஷத்துக்கு. ஸோ அப்போ முதல் வருஷம் வந்து என்னன்னா 1 + R1/100 வட்டி வீதம் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது வருஷத்துக்கு R2 வட்டி வீதம் கிடைக்கும். மூணாவது வருஷத்துக்கு 1 + R3 வட்டி இருக்குமா. இப்போ R1, R2, R3 வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 15,000 இன்ட்டு 1 + 15% டிவைடட் பை 100 இன்ட்டு 1 + R2 வந்து 20 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 + R3 வந்து 25. அப்போ 25/100. ஸோ இது வந்து எப்படி எழுதணும்னா 15,000 இன்ட்டு 100 100 + 15 115. இப்போ 115/100 இன்ட்டு அதே மாதிரி இதெல்லாம் 100 100 + 20 120. அப்போ 120/100 இன்ட்டு 100 100 + 25 125. அப்போ 125/100. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். ஸோ அப்போ 2 சேவருக்கு 2 சேவர் காலி, இங்கே ஒரு சேவருக்கு ஒரு சேவர் காலி, இங்கே ஒரு சேவருக்கு ஒரு சேவர் காலி ஆயிடும். இது ரெண்டையும் அடித்தா 5ஆல் அடித்தா 25ஆல் அடித்தா 5/4 ஆயிரும். 4 ஆயிருமா. ஸோ இப்போ இது ரெண்டையும் அடித்தா 1 நாங்க 4 3 நாங்க 12. இப்போ I3 15 15 × 15 225. அப்போ 225 × 115. இப்போ 225 115 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 225 × 115னா 5 25 5 மிச்சம் 2, 2 10 10 1 2 10 10 2 12க்கு 2 மிச்சம் 1, 2 10 10 1 11. அடுத்து மிச்சம் இருக்குன்னா 5 2 2 5 2 2. ஸோ டிவைட் பண்ணால் 5 7 8 5 2. அப்போது 25,875 கிடைக்கும். இது வந்து மொத்த தொகை, அதாவது 3 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. ஆனால் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்ல வட்டி தான் கேட்டிருக்காங்க, தொகை கேட்கல. ஸோ அப்போ வட்டி வேணும்னா மொத்த தொகையிலிருந்து வட்டியை கழிச்சிட்டா நம்மளுக்கு மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டா நம்மளுக்கு வட்டி கிடைச்சிருமா. அப்போ மொத்த தொகை வந்து 25,875. அப்போ மொத்த தொகை வந்து 25,875. அசல் வந்து என்னன்னா 15,000. அப்போ இதுலேருந்து 15,000 கழிச்சா நம்மளுக்கு வட்டி கிடைச்சிடும். இப்போ 5 7 8 5 5 போச்சுன்னா 0. அப்போ 1. அப்போது 10,875 தான் நம்மளுக்கு 3 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 180 மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க. அதாவது ஒரு சமபக்க முக்கோணம், இதோட சுற்றளவு வந்து 180. சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சமமாக தான் இருக்கும். அப்போ ஒரு பக்கத்தை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுவும் ஏவா தான் இதுக்கும் இதுவும் ஏவா தான் இருக்கும். ஸோ இதோட சுற்றளவு 180ன்னு எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பரப்பு காண்க எடுத்துருக்காங்க. நம்ம சமபக்க முக்கோணத்தின் பரப்பு வந்து என்னன்னா √3/4a². இதுதான் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. அப்போது நம்மளுக்கு இதில் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஏ தெரியணும். ஸோ நம்மளுக்கு ஏ தெரியாது. அப்போ நம்ம கொடுத்துருக்க சுற்றளவு வச்சு ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு 180ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது சமபக்க முக்கோணத்து சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா ஏ + A + A. 3 ஏவை கூட்டினா நம்மளுக்கு அதோட சுற்றளவு கிடைச்சிடுமா. அதாவது இதுதான் சுற்றளவு. ஸோ அப்போ A +
a plus a. சமபக்கணத்தோட சுற்றளவு 180. அப்போ a plus a அப்போ 3a is equal to 180. நம்மளுக்கு தேவை a தான். a இங்கிட்ட வச்சுட்டு இந்த 3 இங்கிட்டு கொண்டு வந்தால் கீழே டிவைடன் ஆயிரும். அடித்தா 60. அப்போ சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு என்னன்னா 60. ஸோ இப்போ நம்ம பக்கம் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு இதை வந்து பரப்பளவு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பரப்பளவு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். √3/4 இன்ட்டு 60 a ஸ்கொயரா. அப்போ 60 இன்ட்டு 60. அப்போது 1 நாங் 4 5 நாங் 60 5 6 90. அப்போ 900 இன்ட்டு √3. √3யோட வேல்யூ வந்து என்னன்னா 1.732. ஸோ இப்போ 1.732 இன்ட்டு 9னா 9 2 18 8 மிச்சம் 1 9 3 27 27 1 28 மிச்சம் 2 9 7 63 63 2 65 மிச்சம் 6 9 9 9 15. ஸோ 15. இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 2 சேவர் இருக்கா. அப்போ 2 சேவர் போட்டுக்கலாம். இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 1 2 3. அப்போது 1558.8 தான் நம்மளுக்கு கிடைச்ச சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 18 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்கள் செய்தார்கள் எனில் 512 மீட்டர் உள்ள பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாள் ஆகும்? நம்மளுக்கு ஆல்ரெடி மேன் ஒர்க்கு டே ஃபார்முலா தெரியும். m1 d1 h1 is equal to divided by w1 is equal to m2 d2 h2 divided by w2. இதுதான் ஒர்க்கு டே மென் ஃபார்முலா. நம்ம அங்கே மென்னுக்கு பதிலாக இங்கே உமன் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 182 மீட்டர் பாய், அதாவது பாய் தான் ஒர்க்கு. அந்த எவ்வளோ மீட்டர் பாய் செய்கிறாங்களோ அதான் ஒர்க்கு. அப்போது 180 மீட்டர் நீளமுள்ள பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்கிறாங்க. இப்போது அதே இது 512 மீட்டர் உள்ள பாயை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாள் ஆகும்? எத்தனைன்றதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை எக்ஸு தான். இப்போ எக்ஸ் இங்கிட்டு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் 15. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 12 டிவைடட் பை 180 இன்ட்டு கீழே இருக்கிற 512 மேலே வந்துடும், மேலே இருக்க 32 கீழே வந்துடும். ஸோ இது ரெண்டே அடிக்கலாமா? அடித்தா 35 15 35 15 5 மிச்சம் 3 6 30. அப்போ 3/36 வரும். அப்போ 1 3 3 12 3 36. இப்போ ஒரு 12க்கு ஒரு 12 அடிச்சிடலாம். இது ரெண்டே அடித்தா இதை ரெண்டையும் 4ஆல் அடிக்கலாம். என்னங்கா 32 1 நாங்க 4 மிச்சம் 1 2 நாங்க 8 மிச்சம் 3 என்னங்கா 32. இது ரெண்டே அடித்தா ஒரு 8 மிச்சம் 4 48 6 8 48. அப்போது 512 மீட்டர் உள்ள பாயினை 32 பெண்கள் செய்ய 16 நாட்கள் ஆகும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். C4X FU I16R என்ற எழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு என்ன? ஒரு ஆல்பபெட் நம்பர் கலந்த ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வர லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆல்பபெட், அதுக்கு ஏற்ற நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்கும் எக்ஸுக்கும் என்ன தொடர்பு? அப்போது நம்ம ஆல்பபெட்டை ஃபஸ்ட்டு 13 லெட்டர் நேராகவும் அதுக்கு 13 லெட்டர் ரிவர்ஸும் எழுதியிருக்கோம். ஸோ இப்போது சிக்கு நேராக ரிவர்ஸில் இருக்க நம்பர்னா எக்ஸு. அப்போது சிக்கு நேராக ரிவர்ஸில் இருக்க நம்பர் வந்து எக்ஸு. அடுத்து இப்போ நம்ம சிக்கு அடுத்து எஃப் வருதா? அப்போ சிக்கும் எஃப்க்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கணும். அப்போ சிக்கும் எஃப்பும் 2 நம்பர் கேப் விட்டு எஃப் வருது. அப்போது எஃப் வருதா? அப்போ எஃப்க்கு நேராக ரிவர்ஸில் இருக்க நம்பர் வந்து யூ.
u கொடுத்துருக்காங்களா, ரைட்டா. அடுத்து இப்போ எஃப்க்கும் ஐக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். இங்கே சிக்கும் எஃப்க்கும் இடையில 2 நம்பர் இருந்துச்சா, அப்போ எஃப்க்கும் ஐக்கும் இடையில 2 நம்பர் இருக்கணும். அப்போது எஃப்க்கும் ஐக்கும் இடையில 2 நம்பர் இருக்கா, இருக்குது. அப்போ ஐக்கு நேராக இருக்க ரிவர்ஸில் இருக்க நம்பர் வந்து 6. அப்போது சிஎக்ஸு எஃப்யூ ஐஆர். அப்போது நெக்ஸ்ட்டு ஐக்கு அடுத்து வர நம்பர் என்ன இருக்குன்னா 2 நம்பர் தாண்டி தான் இருக்கும். ஸோ அப்போ ஐக்கு அடுத்து 2 நம்பர் தாண்டி இருக்குது எல்லு. எல்லுக்கு ரிவர்ஸில் இருக்க நம்பர் ஓ. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா எல்ஓன்னு வரும். ஊடால இங்கே ஒரு நம்பர் வரும். ஸோ இப்போ ஆல்ஃபபெட்டுக்கு என்ன பேட்டர்னில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்பர்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 16 இருக்கா. 4ன்றது 2 ஸ்கொயரு, 9ன்றது 3 ஸ்கொயரு, 16ன்றது 4 ஸ்கொயரு. இப்போ 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அப்போ இதுக்கு அடுத்து என்ன, அடுத்த நம்பர் என்ன வரும்னா 5 ஸ்கொயர்னு வரும். 5 ஸ்கொயர் வந்து என்னது 25. அப்போது எல்லு 25O தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ எல்லு 25O எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கொடுத்துருக்காங்களா, எண் 3ன் எதிர்பக்கம் இருக்கும் எந்த நம்பர் இருக்க முடியும் கேட்டிருக்காங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 3க்கு ஆப்போசிட்டில் இருக்கணும்னால நம்மளுக்கு இந்த கியூபையும் இதில் 6 5ன்னு இருக்கா. ஸோ 6 5 எந்த இதில் வருதோ ஏதாவது காமனாக இருக்கோ அந்த கியூபை எடுத்து 2 ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே 6 இருக்குது, 5 இருக்குது. அப்போ இது வேணாம். ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்கா. அப்போ இந்த 2 கியூபையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். இப்போது 5 பொதுவாக இருக்கா. அப்போ 5 பொதுவாக இருக்கா. 5 2 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாக் வைஸாக அந்த நம்பர்லாம் எழுதிக்கலாம். இப்போ 5 6 3. இப்போ 5 6 3. அடுத்து இந்த கியூபில் 5லேருந்து அப்படியே கிளாக் வைஸில் நம்பர் எழுதிக்கலாம். அப்போ எழுதுனா 5க்கு அடுத்து 1 4. ஸோ அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் என்னன்னா 4. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 27 28. ஸோ இந்த ஸ்கொயரில் ஒவ்வொரு நம்பரும் ஒரு பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்க்கலாம். 1 4 7 3 கூட்டினா 12 வருது. ஆனால் இங்கே 27 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் கிடையாது. நார்மல் ஆடிங் கிடையாது. இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 1 4 4 7 4 28, இங்கே 27 வருது. சரி ஓகே, -1ன்னு வச்சுக்கலாம். I2 10 10 80 டிஃப்ரென்ஸ் ரொம்ப வருது. அப்போ அப்படி மல்டிப்ளிகேஷனும் கிடையாது. வேறு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது. 6 18 18 9. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7 4 28 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 7 4 28, 28ல் 1 போச்சுன்னா 27 வருதா. இங்கே அதே 27 வருதா. இப்போ அதே இதை இதுக்கு ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். என்னஞ்சா 40, 40ல் 2 போச்சுன்னா 32. ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் தான் இந்த நம்பர்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை இதுலேருந்து மைனஸ் பண்ணால் அதான் நமக்கு இங்கே வர ஆன்சர். இப்போ 9 54, 54 -3 51. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 51. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜீப்ராவை 26 52 18 1 என எழுதலாம் என்றால் கோப்ராவை எப்படி எழுதலாம். ஜீப்ரான்ற லெட்டர் இந்த மாதிரி ஆல்பபெட்டை இந்த மாதிரி நம்பராக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கோப்ராவை எப்படி எழுதலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜீப்ராவை எடுத்து எழுதிக்கலாம். ஜீப்ரா இதுக்கு இதில் மொத்தம் 5 லெட்டர் இருக்கா. 1 2 3. இப்போ இந்த இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஜீப்ராவுக்கு பதிலாக 26, செட்டு எத்தனை நம்பர் 26 எழுதியிருக்காங்க. இ வந்து 5வது நம்பர், இ வந்து 5வது நம்பர். அதே மாதிரி பி வந்து 2வது நம்பர், ஆர் வந்து 18வது நம்பர்,
ஏ வந்து மொதல் நம்பர். ஸோ இந்த ஜீப்ரான்றத அதுக்கு நேராக வர நம்பர்ஸில் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே 26, 5, 2, 18, 11. இதே இதை கோப்ரான்றதுல என்ன எழுதணும்னு எப்படி எழுதலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா இந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஈக்குவலான நம்பர் என்னவோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ சிக்கு 3, ஓக்கு 15, பிக்கு 2, ஆருக்கு 18, ஏக்கு 1. அப்போது 31, 52, 18, 11 தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் எதுனா 31, 52, 18, 11. இப்போ ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண் பெற்றாள் எனில் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் தேர்வின் மொத்த மதிப்பு காண்க. இப்போ அகிலா வந்து 80% பெற்றிருக்கா. அது வந்து மொத்த மதிப்பெண்ணில் 80%. அப்போ மொத்த மதிப்பெண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், டோட்டல் இப்போ டீன்னு வச்சுக்கிறோம். இப்போ மொத்த மதிப்பெண்ணில் 80% தான் அவளோட மார்க்கு. அது என்ன 576. ஸோ நம்மளுக்கு மொத்த மதிப்பெண் வேணும்னா அதை மட்டும் இங்கே டெஸ்ட்டு மற்ற எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 576 × 100 டிவைடட் பை 80. இது ரெண்டையும் அடித்தா இது ரெண்டையும் 4 8 எண்ணெயில் 56 மிச்சம் 1 16 ஈரெட்டா 16. அப்போது மொத்த மதிப்பெண் 72 × 10 720. ஸோ அப்போ மொத்த மதிப்பெண் 720. அதாவது மொத்த மதிப்பெண்ணில் தான் 80% வந்து 576. ஸோ அதனால் இதை இங்கே டெஸ்ட்டு மற்ற எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு போய் சால்வ் பண்ணால் மொத்த மதிப்பெண் கிடச்சிரும். மொத்த மதிப்பெண் 720. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலையின் பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? அதாவது ஒரு தேயிலையோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவழிக்காமல் அதோட யூசேஜை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு எவ்வளோ யூசேஜை கம்மி பண்ணால் நம்மளுக்கு அதே இதை யூஸ் பண்ணுவோம், அதே செலவு விலை ஏறாமல் செலவு எவ்வளோ குறையுதுன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 100 கிராம் டீத்தூள் வாங்குகிறேன், 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு அதோட விலையை 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 100ல் 20% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 20 ரூபா அதிகமாகுமா? அப்போ புதுசாக விற்கக்கூடிய டீத்தூளோட விலை வந்து என்னென்னா 120 ரூபா. அதாவது 100 கிராம் டீத்தூளை 120 ரூபா ஆக்கிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா 120 ரூபான்னு ஆக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா நம்மளுக்கு 100 ரூபான்னு விற்கும்போது 100 கிராம் வந்து 100 ரூபாயா? அப்போ 1 கிராம் டீத்தூளோட விலை 1 ரூபாயா? ஸோ இப்போ 100 கிராம் டீத்தூள் வந்து 120 ரூபா ஆயிடுச்சு. அப்போ 1 கிராம் டீத்தூளோட விலை 1.2வா? இப்போ 1 கிராம் டீத்தூளோட விலை 1.2. புதிய விலை. பழைய விலை வந்து 1 கிராம் 1 ரூபா. ஆனால் இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ணனால புதிய டீத்தூளோட 1 கிராம் விலை 1.2. நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா செலவை குறைக்கக்கூடாது, செலவு மாறாமல் அப்படி இருக்கணும். நம்ம எப்பயும் எவ்வளோ 100 ரூபா தான் செலவு பண்ணுறோமா? டீத்தூளுக்கு நம்ம 100 ரூபா தான் செலவு பண்ணணும். ஸோ இப்போ 1 கிராம் டீத்தூள் 1.2 கிடைக்கிறதுனால நம்ம 100 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் டீத்தூள் வாங்க முடியும்? அதை கண்டுபிடிச்சா அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ 100 கிராமுக்கு எவ்வளோ டீத்தூள் வாங்க முடியும்னா 1 கிராம் டீத்தூளோட விலை 1.2. ஸோ அதை டிவைட் பண்ணால் நம்ம 100 ரூபாய்க்கு எவ்வளோ டீத்தூள் கிடைக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டே அடிக்கும்னா கீழே பாயிண்டில் இருக்குது. அப்போ அதனால் மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இது எப்படின்னா 1000 டிவைடட் பை 12,000. ரெண்டையும் அடித்தா 500, 2ஆல் அடித்தா 500 டிவைடட் பை 6. இதை மறுபடியும் 2ஆல் அடித்தா 250 டிவைடட் பை 3 ஆகும். இது ரெண்டையும் அடித்தா 3 24, மிச்சம் 2 20. அப்போ 6 3 18. அப்போ 6 6 6 மாதிரி போகும். அப்போது 86.66 கிராம் டீத்தூள் தான் நம்மளால் வாங்க முடியும் 100 ரூபாய்க்கு.
இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை சதவீதத்தை குறைத்து கொள்ள முடியும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 86 தானே வாங்குறோம். அப்போ இதுலேருந்து 86 கழிச்சா நம்ம எவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கோன்றது தெரிஞ்சிடும். இப்போ இது ரெண்டையும் கழிச்சா 100ல் 86.66 போச்சுன்னா 16.33. இது எப்படி எழுதலாம்னா சாரி இது என்னன்னா சாரி இது 83.33 வரும், 86.3 இல்லை. ஏன்னா 3 24 மிச்சம் 2 சாரி 24 மிச்சம் 1 10, அப்போ 83.33 வரும். 86.33 கிடையாது, 83.33 வரும். ஸோ 100ல் 83.33 போச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா 16.66ன்னு கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்னா இங்கே எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது, அப்போ நம்ம இதை கலப்பு பின்னத்தில் எழுதணும். அப்போ 16 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 0.66 எப்படி எழுதலாம்னா 2/3 எழுதலாமா? இது ரெண்டையும் அடிச்சு பாருங்கள், நம்மளுக்கு 0.66 தான் கிடைக்கும். இப்போ அடித்தா 0. ஒரு 0 சேர்த்தா 20, அரை 3 18, மிச்சம் 2, அரை 3 18 இப்படின்னு 0.66 வரும். அதாவது 16.66 நம்ம 16 2/3ன்னு எழுதியிருக்கோம். அப்போது நம்மளுக்கு எவ்வளோ சதவீதத்தை குறைத்து கொள்ளணும்னா 16 × 2/3 சதவீதத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த ஒரு சோடி எண்கள் சார்பகா எண்கள்? இப்போ கீழே 4 பேர் கொடுத்துருக்காங்க, இதில் சார்பகா எண்கள் கொடுத்துருக்காங்க. சார்பகா எண்கள்னா என்னன்னா 2 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 நம்பரோட HCF வந்து ஒன்றா தான் இருக்கும். அதாவது 2 நம்பருமே 1ன்ற நம்பரை தவிர வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கும், ரெண்டுமே வேற எந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ண மாதிரி, ரெண்டுமே சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கும், ஒன்றால் மட்டும்தான் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு நம்பரும் 2 நம்பரும் சேம் நம்பரால் டிவைட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 16 62, இது ரெண்டையுமே 4ஆல் அடிக்க முடியும். 4 16, இங்கே 1 மிச்சம் 4 16, 1 4 மிச்சம் 2, 8ஆல் அடிக்க முடியும் வராது. சாரி, இது ரெண்டையுமே 2ஆல் அடிக்க முடியும். 8 2 16, 31. ஸோ இந்த 2 நம்பரையுமே நம்மளுக்கு 2ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இது வந்து சார்பகா எண் கிடையாது. சார்பகா எண்ணா 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். அடுத்து இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம், 21 35. இது ரெண்டையுமே 7ஆல் அடிக்க முடியும். 3 7 21, 5 35. இது 7ஆல் டிவைட் ஆகிறதுனால இது சார்பகா எண் கிடையாது. அடுத்து இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம், 23 92. 23 92ஆல் டிவைட் பண்ண முடியும். ஒரு 23 23, 4 23 92. ஸோ இந்த 2 நம்பரும் 23ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இது சார்பகா எண் கிடையாது. ஸோ இங்கே 18 25, இந்த 2 நம்பருக்கும் காமன் மல்டிப்ளிகேஷன் டிவைடட் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது 18 20 25, 2ஆல் மல்டிப்ளை பண்ண முடியாது. 2 நம்பரையும் முழுசாக இது பண்ண முடியாது. இங்கே பாயிண்ட்லாம் வரவே கூடாது. இங்கே இது 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. 1ஆல் மட்டும்தான் இது 2 காமனாக டிவைட் பண்ண முடியும். அப்போ இதுதான் சார்பகா எண். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் வலைபரப்பு காண்க. அதாவது 2 நேர்வட்ட உருளைகள், அதாவது ஒரு உருளை 1ன்னு வச்சுக்கிறோம், இது உருளை 2ன்னு வச்சுக்கிறோம். இதோட ஆரங்களின் விகிதம், ஆரங்கள் வந்து R1 R2ன்னு வச்சுக்குவோம். அதோட விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க, 3:2. அதே மாதிரி உயரங்களோட விகிதம் வந்து H1 H2ன்னு வச்சுக்குவோம். அதோட விகிதம் என்னன்னா 5:3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னன்னா அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா என்னன்னா 2πRH. இப்போ இரு உருளைகளின் வலைபரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ 2πR1 R1 H1 இஸ்டு இது முதல் உருளையோட வலைபரப்பு, அடுத்து ரெண்டாவது உருளையோட வலைபரப்பு வந்து 2πR2 H2ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே விகிதத்தில் இருக்கு. இப்போ 2π காமனாக இருக்கு, அது ரெண்டே அடிச்சிடலாம்.
R1 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 3, H1 ஓட வேல்யூ வந்து 5 இன்ட்டு 5 ஈஸ்ட்டு R2 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 2 இன்ட்டு H2 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 3. ஸோ 3 15, 3 2 6. இது ரெண்டையும் அடிச்சா I3 15, 2 3 6. அப்போ இரு வளைபரப்புகளின் விகிதம் என்னன்னா 5:2. 5:2. ஆப்ஷன் A is the right answer. Next question. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டரை 2 மணி நேரம் 30 நிமிடங்களுக்கு கடக்கும் அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பஸ் 90 கிலோமீட்டர் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள்ல போகுது. அப்போ இது வந்து 2 மணி நேரம் 30 நிமிடங்கள். இப்போ நம்மளுக்கு அதோட ஸ்பீடு தெரிஞ்சாதான் அது இப்போ நம்மளுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் ஈக்குவல் டு ஸ்பீடு. இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 29 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் கடக்கும் நேரம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே டி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு முதல்ல ஸ்பீடு தெரியணும். ஸ்பீடு தெரிஞ்சாதான் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு இந்த டைம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நமக்கு ஸ்பீடு தெரியணும்னா இங்கே டி கொடுத்துருக்காங்க, இங்கே டைம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இதுலேருந்து ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அப்போ 90 நிமிடங்களில் சரி 90 கிலோமீட்டரை 2 மணி நேரம் 30 நிமிடங்களில் போதா. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக நிமிடங்களுக்கு மாற்றிக்கிறோம். நிமிடத்துக்கு மாற்றினா 2 மணி நேரம் 30 நிமிடம்னா அப்போ 60ல் 30 நிமிடம் எவ்வளோ 2 அடித்தா 1/2. அப்போ 2 மணி நேரம் 1/2 நிமிடங்கள் கிடைக்கும். இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. இது முழு பின்னமாக மாற்றினா 5/2ன்னு வருமா. ஸோ அப்போ T is equal to 5/2. 5/2 ஹவர்ஸ். ஸோ இது வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போது 90 டிவைடட் பை டைம் வந்து 5/2. இது அப்படியே எங்களுக்கு வச்சுன்னா தலைகளாக மாறிடும். அப்போ 90 இன்ட்டு 2/5 ஆயிரும். இது ரெண்டே அடித்தா 18. 18 இன்ட்டு 2 36. அப்போது ஸ்பீடு வந்து என்னென்னா 36. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடுக்கு 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். நம்மளுக்கு இப்போ ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். இதில் ரெண்டு வேலையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு டைம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 210, ஸ்பீடு வந்து என்னென்னா 36. ஸோ இப்போ இது ரெண்டே அடிக்கலாமா. இது ரெண்டையும் 3 அடித்தா 70 டிவைடட் பை 12ன்னு வரும். இது ரெண்டே அடித்தா 12 அடித்தா 1 12 12, 5 12 60, மிச்சம் 10 டிவைடட் பை 12. அப்போ 5 10/12ன்னு வருது. இது ரெண்டே அடித்தா 5/6. இப்போ 6ல் 5 மடங்கு. இதை வந்து இப்போ 5னா 5 மணி நேரம். இப்போ 6 மடங்குல 5னா இப்போ இது 60ன்னு வச்சுக்கோம், இது 50ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 60 நிமிடங்களில் 50 நிமிடம். அப்போனா 50 மணி நேரம் 50 நிமிடங்கள். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 5 மணி நேரம் 50 நிமிடங்கள். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசல் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2000 வட்டியை பெற்றுத்தரும். நம்மளுக்கு பி கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனி வட்டி ஃபார்முலா தெரியும். P is equal to NR/100. 100 தான் தனி வட்டி ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் P வந்து என்னன்னா 10,000 இன்ட்டு என்ன தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து 10%. அப்போ 10/100 is equal to வட்டி வந்து என்னன்னா 2000. 2000மா. இப்போது ஒரு சேவருக்கு ஒரு சேவர் காலி, ஒரு சேவருக்கு ஒரு சேவர் காலி. இங்கே 3 சேவருக்கு ஈக்குவல் டு இங்கே 3 சேவர் காலி. அப்போ n ஈக்குவல் டு என்னன்னா 2 ஆண்டுகள். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது. நம்ம எப்பயுமே வட்டின்றது ஒரு வருஷத்துக்கு தான் கணக்கு பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இப்போ மொத்தம் 12 மாதம்னா
காலாண்டுனா 4, அப்போ ரெண்டையும் அடித்தா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிட பண்ணுறாங்க. அப்போது 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இப்போது 9 மாதத்தில் மொத்தம் எத்தனை காலாண்டு இருக்குன்னு பார்க்கணும். அப்போது ஒரு காலாண்டில் 3ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது ஒரு காலாண்டில் 3 மாதம் இருக்குமா, அப்போ 9 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குன்னா 3 மாதங்கள் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க எண்ணு வந்து என்னன்னா 3, அதாவது முதல் காலாண்டில் 3, ரெண்டாவது காலாண்டில் 3, மூணாவது காலாண்டில் 3, மொத்தம் 9 மாதங்கள். ஸோ அப்போ நம்மளோட எண்ணு வந்து என்னன்னா 3 புதுசு எண்ணு. அடுத்து வட்டி வந்து இது 20%ன்றது ஒரு வருஷத்துக்கு கணக்கிடப்படுற வட்டி. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்னன்னா காலாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடப்படுது. அப்போ காலாண்டுக்கு கணக்கிடப்படுற வட்டியோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியணும். அப்போ வருஷத்துக்கு 20னா அப்போ காலாண்டுக்கு அப்போ 4, அப்போது காலாண்டுக்கு எவ்வளோன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ அடித்தா 5. அப்போது ஒரு காலாண்டுக்கு நம்மளுக்கு 5% வட்டி கணக்கிடப்படுது. மொத்தம் 3 காலாண்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ புதுசாக கிடச்சிருக்கிற R வந்து என்னென்னா 5%, புதுசாக கிடச்சிருக்க எண்ணு வந்து என்னென்னா 3. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையுமே நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடச்சிடும். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தெரியும், P × 1 + R/100 / 3. உங்களுக்கு P வந்து என்னென்னா 16,000 × 1 + புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் R என்ன, காலாண்டுக்கு கணக்கிடப்படும் வட்டி வீதம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5 / 100 × எண்ணு வந்து என்ன 3. இதுதான் ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வரலாம். இல்லாட்டி நம்ம இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மொதல் வருஷத்துக்கு மொதல் காலாண்டுக்கு கிடைக்கிற வட்டி கண்டுபிடிப்போம். 16,000 × 5/100 இது மொதல் காலாண்டுக்கு கிடைக்கிற வட்டி. அப்போ இது ரெண்டையும் அடித்தா ஒரு சிவருக்கு காலி, 4 5 5 2 10, இது ரெண்டையும் அடித்தா 800. இப்போ முதல் காலாண்டில் கிடைக்கக்கூடிய வட்டி 80, 800. இந்த 800 வந்து அசலோட சேர்ந்துடும். அப்போ ரெண்டாவது காலாண்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கு என்ன ஆகும்னா 16,800ன்னு ஆயிரும். ஸோ அதுக்கு வட்டி வீதம் பார்த்தா × 5/100, ஒரு 0 காலி, 4 5 5 2 10, இது ரெண்டையும் அடித்தா 8 2 16, 4 2 8 0. இப்போது ரெண்டாவது காலாண்டு கிடைக்கக்கூட வட்டி 840, இது வந்து அசலில் சேர்ந்துடும். ஸோ அப்போ 16,800 + 840 0 4 6 1 7. இப்போ ரெண்டாவது ஆண்டு முடிவில் நம்மளுக்கு கிடைக்கிற அசல் வந்து என்னென்னா 17,640. அப்போ 17,640க்கு 5% போட்டால் 0 0 கேன்சல், 4 5 5 2 10, 8 2 16 6 மிச்சம் 1, 8 2 16, 2 4. அப்போ மூணாவது காலாண்டில் கிடைக்கக்கூடிய வட்டி தொகை வந்து என்னென்னா 882. இது வந்து மறுபடியும் அசலில் சேர்ந்துடும். ஸோ அப்போது 17,640 + 8,822. இப்போது 2 2 மிச்சம் 1, 5 மிச்சம் 1, 8 1. அப்போ 18,522 மொத்த தொகை. அதாவது இது கிடைச்சிருக்கிறது வந்து மொத்த தொகை. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மொத்த தொகை தெரியும். இதில் இருந்து நம்மளுக்கு அசலை கழிச்சிட்டா நம்மளுக்கு வட்டி கிடைச்சிருமா. ஸோ அப்போது அசல் வந்து என்னென்னா 16,000. அப்போ இதுலேருந்து 16,000 கழிக்கணும். கழிச்சா 2 2 5 1. ஓ சாரி இது பதினாயிரத்தை கழிச்சா 252 வரணுமே. சாரி 8ல் 6 போச்சுன்னா 2. அப்போது
அப்போ 2522 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூட்டு வட்டி. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலோகத்தாலான ஒரு கனசதுரத்தின் பக்களவு 12 சென்டிமீட்டர். அதை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளமும் 16 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள கனசெவ்வகம் ஒன்று செய்தால் அதன் உயரத்தை காண்க. அதாவது ஒரு கனசதுரத்தோட பக்களவு கொடுத்துருக்காங்க, அதை உருக்கி ஒரு கனசெவ்வகமா செய்கிறாங்க. ஒரு கனசதுரம் அதை உருக்கி கனசெவ்வகமா செய்கிறாங்க. இதோட பக்களவு கொடுத்துட்டாங்க, இதில் நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்க, ஹெச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது கனசதுரத்தோட கன அளவும் கனசெவ்வகத்தோட கன அளவும் சமமாக இருக்குமா? அப்போ கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா வந்துன்னா ஏ கியூபு, கனசெவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா வந்துன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஏன்னா கனசெவ்வகத்தை உருக்கி தான் நம்மளுக்கு கனசெவ்வகம் சொல்லுவாங்க, அப்போ ரெண்டோட கன அளவும் சமமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏ கொடுத்துருக்காங்க 12, எல் கொடுத்துருக்காங்க 18, பி கொடுத்துருக்காங்க 16, ஹெச் தான் கொடுக்கல, அதை அப்படியே ஹெச்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஹெச் வேல்யூ தான் வேணும், அதை மட்டும் இன்ட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் கொண்டு போயிடலாம். இப்போ ஹெச் ஈக்குவல் இந்த கியூப் எப்படி எழுதலாம்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 எழுதலாம், டிவைடட் பை 18 இன்ட்டு 16. இது ரெண்டையும் 2ஆல் அடிக்கலாமா? இது ரெண்டையும் அடித்தா இது ரெண்டையும் 6ஆல் அடிப்போம். 2 12, 3 18, இது ரெண்டையும் அடித்தா 3 12, 1 4, 4 16, 1 2, 2 4, இது ரெண்டையும் அடித்தா 6. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார். பி அதே வேலையை ஏ முடிக்கும் நாளில் பாதியை எடுத்துக்கொள்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலையின் அளவு என்ன? அது வந்து ஏபி 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை 18 நாளில் செய்கிறாங்க, பி வந்து ஏ செய்கிறதுல பாதி. அப்போ ஏ செய்கிறதுல பாதினா 18/2 9. அப்போது பி வந்து 9 நாளில் செய்து முடிக்கிறார். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற வேலை, ஒரு நாளைக்கு செய்கிற வேலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏ வந்து ஒரு நாளில் செய்கிற வேலை வந்து என்னென்னா 1/18, பி ஒரு நாளில் செய்கிற வேலை வந்து என்னன்னா 1/9. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்கிற வேலைன்னா ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டினா 18க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தால் 18. இப்போ இங்கே 18 வரணும்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் அப்போ இது எப்படி ஆகும்னா 18 காமன் ஆயிரும். இப்போ 1 + 2 ஆயிரும். அப்போது 3/18, இது ரெண்டையும் அடித்தா 1/6. அப்போ ஏயும் பியும் ஒரு நாளில் செய்கிற வேலை வந்து என்னென்னா 1/6. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூடுதல் காண்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் + டாட் 19 ஸ்கொயர் எனில் இதன் மதிப்பு காண்க. ஸோ 1லேருந்து 19 வரைக்கும் இருக்கிற 7 எண்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஸ்கொயரில் இருந்தால் நம்மளுக்கு அதோட கூடுதலுக்கு ஃபார்முலா தெரியும். n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. இதுதான் வர்க்கங்களின் கூடுதலோட கூடுதல் ஃபார்முலா. என்னன்னா லாஸ்ட் நம்பர் என்ன 19. ஸோ எண்ணுக்கு பதிலாக 19 சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ 19 + 1 20, 19 இன்ட்டு 2 38, 38 + 1 39 டிவைடட் பை 6. ஸோ இது ரெண்டையும் அடித்தா 10 3, இது ரெண்டையும் அடித்தா 13. அப்போ 19 இன்ட்டு 13, 9 3 27, 7 மிச்சம் 2, 1 3 3 2 5. அப்போ 9 1. அப்போ 7 4 2. இப்போ 247. இங்கே ஒரு 10 இருக்குது, அப்போ 0 சேர்த்துக்கணும். அப்போ 2470 தான் நம்மளோட ஆன்சர். 2470, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட எண்ணின் மதிப்பு காண்க. ஸோ இங்கே
இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறையா செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். இதை ஒரு செக்மெண்ட்டாக எடுத்து இந்த 3 நம்பருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே ரிலேஷன்ஷிப் இந்த எல்லா நம்பருக்கும் இடையில ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். இதை ஒரு தனி செக்மெண்ட்டாக பிரிச்சுக்குவோம். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா 5 4 1 5ல் 4 போச்சுன்னா 1 வருது. ஆனால் 7ல் 2 போச்சுன்னா இங்கே 125 வராது. இங்கே 8 11 போச்சுன்னா 27 வரும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ 5ல் 4 போச்சுன்னா 1 1 கியூப் பண்ணால் 1 தான். ஸோ அப்போ இங்கே 1 வருது. இப்போ 8ல் 3 போச்சுன்னா 11ல் 8 போச்சுன்னா 3 இந்த 3 கியூப் பண்ணால் 27 வருதா. ஸோ அப்போ இதுதான் இதில் ஃபாலோ ஆகிருக்க பேட்டர்ன். இதே இது இதில் இங்கே ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். 7ல் 5 போச்சுன்னா 7ல் 2 போச்சுன்னா 5 5 கியூப் பண்ணால் 125. ஸோ நம்மளுக்கு அதே ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி அது கிடச்சிருக்க ஆன்சரை கியூப் பண்ணணும். இப்போ 9ல் 6 போச்சு, 9ல் 3 போச்சுன்னா 6 6 கியூப் பண்ணால் 216. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னென்னா 216. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 0.115, 0.015, 0.0015 என்ற பெருக்கு தொடரின் பொது விகிதம் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம்மு தான். இந்த சம் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. இந்த சம்முக்கான ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொது விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.